புராணப்படி பார்த்தோம்னா பிரம்மாவுக்கு திருமால் இந்த கோவிலை காட்டி கொடுக்குறாரு. பல முக்கியமான கோவில்களுக்கும் பொதுவாக ஒரு வரலாறு இருக்கும். ஒரு ஊழிக்காலம் முடிஞ்சு புதுசாக ஒரு படைப்பு தொழிலை தொடங்கும் பொழுது திருமாலை நான் வழிபடணும் அப்படின்னு சொல்லி நான்முகன் கேட்பதாகவும் அதற்கு சிறந்ததான ஒரு திருத்தலத்தை திருமாலே காட்டி கொடுத்ததாகவும் சொல்லுவாங்க. அப்படி ஒரு திருத்தலம் தான் ஆழ்வார் திருநகரியும். இது வராக க்ஷேத்திரம்னு சொல்கிறது உண்டு. வராக பெருமாள் தான் இங்கே முதல்ல எழுந்தருள்றார். இந்த திருத்தலத்தை நான்முகனாகிற பிரம்மாவிற்கு பெருமாளே காட்டி கொடுக்குறார். அப்படி வந்திருந்து தாமிரபரணி கரையில் ஒரு திருமேனியில் பெருமாள் உறைவதை பார்த்து அவர் பூஜிக்க தொடங்குகிறார். அவராலே ஏற்படுத்தப்பட்டு அவர் பூஜித்ததால தான் இந்த கோயில் வருது. எல்லா காலத்திற்கும் முன்பாக ஊழிக்காலம் முடிந்து படைப்பு ஏற்பட்ட உடனே வந்ததுனால மூலவருக்கு ஆதிப்பிரான் அப்படிங்கிற பேர். உற்சவர் பொலிந்து நின்ற பிரான் அப்படிங்கிற பேரோடையுமா எழுந்தருளியிருக்கார். அப்படி இருக்கக்கூடிய கோயிலுக்கு பின்னாளில் ஆழ்வாருடைய தாயும் தந்தையும் அவர் குழந்தையாக இருக்கும்போது அவர் கூட்டிக்கிட்டு வர்றார். அதனால் இந்த கோயிலில் உபய பிரதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரதானம்னா முக்கியத்துவம், உபயம்னா 2 பேருக்கு ஒரு நேரத்தில்ங்கிற மாதிரி இங்கே பெருமாளுக்கும் ஆழ்வாருக்கும் ஒரே படியில் வச்சு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது. அதுலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது இறைவன் வேறல்ல, நமக்கு உபதேசம் செய்து வைக்கக்கூடிய குரு வேறல்ல, 2 பேரும் ஒன்று தான் அப்படிங்கிற அளவில். அதனால தான் குரு பரம்பரைன்னு சொல்லப்படும் இந்த ஆச்சாரியர்களுடைய வரிசையில் முதல் இடத்துல வரக்கூடிய நம்மாழ்வாருக்கு பெருமாள் அளவுக்கே சிறப்புகளை கொடுத்து வச்சிருக்காங்க. இப்போ நவதிருப்பதியில் முதல் கோவில்னு நம்ம இதை சொல்லலாம். முதல் கோவில்னு ஆழ்வார் திருநகரியை சொல்லலாம். ஏன்னா ஆழ்வாரை வச்சு தான் நவதிருப்பதி ஏற்படுது. பெருமாள் அந்தந்த கோயிலில் தனித்தனியாக இருந்தாலும் இந்த கோயில்கள் எல்லாவற்றையும் சேர்த்து நவதிருப்பதிங்கிற ஒரு பேர் நம்மாழ்வாருடைய பாடல்களால் தான் கிடைக்கிது. அவர் பாடினதுனால இந்த 9ஐயும் சேர்த்து ஒரு தொகுப்பில் சொல்கிறாங்க.